சிந்து பைரவி டுடே எபிசோட். நம்ம எல்லையை குடிச்சிட்டு போகலாம் டாக்டரே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லையை குடிக்கிறதுக்காக நிப்பாட்டுறாங்க. அங்கே எல்லைக்காரங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ணா எங்களுக்கு 2 இளநீர் வேணும் அப்படின்னு பிறகு அவங்களுமே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு எல்லையை வெட்டி கொடுக்குறாங்க. எப்படியாச்சும் நம்ம தனியாக காரை ஓட்டிட்டு போயிட்டு வந்துடணும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியலையே, நம்ம டாக்டருக்கு தெரியாமல் போக முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தேங்காய் சாப்பிட்டுட்டு உடனே டாக்டர் நானே காரை ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன், சிந்து அதெல்லாம் வேண்டாம் நான் போயிட்டு வந்தேன் காரை சர்ன்னு எடுத்துட்டு போறாங்க. ஐயோ என்ன இவன் இப்படி போறாளே அப்படின்னுவாங்க. சார் உங்களுடைய ஒய்ஃப் அது ஆமான்றாங்க. சார் அவங்க தைரியமா தான் போயிருக்காங்க, அப்புறம் நீங்க கவலைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, காரை கரெக்டா ஓட்டிட்டு போயிட்டு கரெக்டா எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, என்ன ஆகுதோ தெரியல அப்படின்ற மாதிரி சிவா ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் காயத்ரி ரூம்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கால் பண்றாங்க. உடனே எப்படி இருக்கு காயத்ரின்றாங்க. நல்லா இருக்க நீங்க? நல்லா இருக்க, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நீ கோவிலுக்கு வரியா அப்படின்ற மாதிரி நம்ம செல்லியே சொல்றாங்க. அதுக்கு இல்ல, அது வீட்டுல என்ன சொல்ல போறாங்க கேட்டுட்டு வாங்கன்றாங்க. சரி நான் அம்மாவை கேட்டுட்டு கோவிலுக்கு வரேன்னு போன்ல பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இசக்கி. ஓ கோவிலுக்கு போறியா, என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் சிம்ல இருந்து பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு வேற ஒரு சிம் வாங்கி போட்டுட்டு இசக்கி அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்றாங்க. இங்க பாருடா, தேவையில்லாம காயத்ரியை கோவில் கூட்டிட்டு போறா, அது கூட்டிட்டு போறேன்னு பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடும். யார் நீங்க? அந்த மாறன் சம்பத்தோடைய ஆளா? ஆமா மாறன் சம்பத்தோடைய ஆள் தான், நீ கூட்டிட்டு போ, அதுக்கப்புறம் அப்பாவுடைய உயிருக்கே ஆபத்துன்னு போன் வச்சிருவாங்க. ஐயோ என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, இப்ப அதை நம்பி வேற வர சொல்லிட்டேன் காயத்ரி அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. என்ன காயத்ரி எப்படி மாப்பிள்ளை கூட பேசுறியா அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. உன்னை பேசுறேன் நீன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இல்ல நீ மாறன் சம்பத்தால பிரச்சனை வந்துருமோ அதனாலதான் யோசிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் வராது பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. நான் இருக்க சஞ்சய் இருக்கு, அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்? சரி சரி ஓகேன்றாங்க. அப்புறமா என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னுவாங்க. சும்மாதான் மாறன் சம்பத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்த காயத்ரி அதை விஷயமா தான் பேசிட்டு இருந்தாங்க. பைரவியும் சஞ்சய் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் நல்லபடியும் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. சிவா பயந்து போய் என்னாச்சுன்னு, யாரோ ஒரு பொண்ணு கார் ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு போயிடுச்சான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதான் போயிட்டு இருக்கோன்னு அப்படியே சிவா உடஞ்சு போயிடுறாங்க. எல்லைக்காரங்க இருந்துட்டு தம்பி போய் பாருப்பா யாருன்னு சொல்லிட்டுனுவாங்க. சிவா அப்படியே அழுதுட்டே போறாங்க. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம சிந்து செம மசா கார்ல இறங்குறாங்க. டாக்டர் எப்படி நான் கார் ஓட்டுறது சூப்பர்ல அப்படின்னுவாங்க. சிவா கோவப்பட்டு சிந்து கண்ணத்துல பல்லாருன்னு அரைஞ்சிட்டு கார்ல போய் உட்காந்துறாங்க. சிந்துமே போறாங்க. டாக்டர் அந்த ஆக்சிடென்ட் எனக்கு ஆயிடுச்சுன்னு அவ்வளவு பார்த்துட்டு சாரி டாக்டர்ன்றாங்க. என்னை மன்னிச்சிடுவாங்க. டாக்டர் உன்னை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் தனியா விட்டுட்டு போக மாட்டேனுவாங்க, பின்ன டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பேன். ஆமா உன்னை டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பேன்னு சிவா சிரிக்கிறாங்க. இங்க பாரு எப்பவும் உனக்கு காதலிச்சுட்டே இருப்பேன், என் உசுர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் உனக்கு காதலிக்கிறது விடவே மாட்டேன் அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சமைக்க விட பேசிட்டு போறாங்க. ஆனா டாக்டர் நீ மேல உசுரே வச்சிருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.